தி ஆரஞ்ச் ஆர்மி இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் டீமோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. நடந்து முடிஞ்ச கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் அப்டேட்ஸ் தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாஸை வின் பண்ண கேகேஆர் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா டீமும் சொல்கிற மாதிரி தாங்க, டாஸை வின் பண்ணுற டீம் எல்லாமே இப்போ சேசிங் தான் பண்ணுறாங்க. ஸோ கேகேஆர் அதே மாதிரி தான் டாஸை வின் பண்ணி சேசிங் பண்ணாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண அந்த எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் ஹெட்டும் ஓப்பனிங் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, எஸ்ஆர்ஹெச் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டாப் 3 பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து அந்த டீமோட ஸ்கோரை நம்ம வந்து மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணிடலாங்க. இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் ஹெட்டும் பர்ஃபார்ம் பண்ணிட்டார், அபிஷேக் சர்மாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க 200 மினிமம் தொட்டுருவாங்கன்றது நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸன் வந்து குயிக்காக ஒரு 50 போட்டு நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ இதில் கேகேஆருக்கு சோகமான விஷயம் என்னென்னா அவங்களோட பெஸ்ட்டு ஸ்பின்னரான சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கத் 2 பேருமே விக்கெட் இல்லாமல் ஓவர் முடிப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் 20 ஓவர்ஸ்க்கு 226 ரன்ஸ் அடிப்பாங்க. என்னதான் 226 ரன் அடித்தாலும் இப்போ அந்த டீம் வின்னுன்ற மாதிரி சொல்லவே முடியல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நம்ம நிறைய பார்த்துருப்போம், 200 அடிச்சிருச்சுன்னா அந்த டீம் கன்ஃபார்ம் வின்னு சொல்லவே முடியாது. அதையும் திருப்பி அடிக்கிற அளவுக்கு எல்லா டீம்கிட்டையுமே கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கேகேஆர் டீமே அந்த பேட்டிங் லைனப் நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபின் ஆலன் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே 25 ரன்ஸ் அடித்து எஸ்ஆர்ஹெச் பவுலரை மிரட்டி விட்டார். ஃபஸ்ட்டு 11 ஓவர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேசிங்கில் கேகேஆர் சைடு தான் கேம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ரன் அவுட்ஸ் அண்ட் தென் தேவையில்லாத ராங் ஷாட்ஸ்லாம் ஆடி கேகேஆர் அடுத்தடுத்து விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்தவனுக்கு 3 ஓவர்ஸ் 21 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ் எடுத்து நல்லா பவுலிங் போட்டிருந்தார். ஃபைனலாக கேகேஆர் 161 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஃபைனலாக எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 65 ரன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் மேட்ச் விட்ட பாயிண்ட்ஸை செகண்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் பிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் பேட்டிங் லைனப், இந்த கேகேஆர் பேட்டிங் லைனப்பில் ஒரு சேஞ்ச் பண்ணால் இந்த பேட்டிங் லைனப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு எனக்கு தோணுது. அது என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சுனில் நரேனை டாப் ஆர்டரில் போட்டு மறுபடியும் விளையாட வைக்கிறது. பிகாஸ் அவர் ஆல்ரெடி லாஸ்ட் முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்களும் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.